மகிமை உண்டாவதாக. போதும். ரைட். நாம் இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட போறோம்னா, இயேசுவை தோட்டக்காரர் என்று அவள் எண்ணினாள். ஏன் அவள் அப்படி எண்ணினாள்? ஏன் இயேசு அவளுக்கு தன்னை தோட்டக்காரராக வெளிப்படுத்துகிறார்? ரெண்டாவது, இயேசு நிற்கிறதை கண்டால் 14வது வசனம், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியவில்லை. நீங்கள் கரெக்டாக சில அதாவது என்னென்னா, நான் ஒரு டீச்சர் மாதிரியும் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. என்ன, இப்படி இருப்பதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. நாம் என்னென்னா, வேத வசனம் இப்படியா இருக்கிறது என்று கற்றுக்கொள்ள போகிறோம். சரியா? சில கேள்விகள் நான் ஏதாவது கேட்டேன்னா நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். கேள்வி கேட்குறது உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக அல்ல, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்றதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ரைட்டா? சரி, நீங்கள் சொல்லுங்கள். மதகலையன், அதாவது பைபிளில் 4 சுவிசேஷத்திலும் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் எழுதப்பட்டிருக்குது. 4 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு ஒரு மாதிரி சொல்லுகிறார், மார்க் ஒரு மாதிரி இருக்குது, லூக்கா ஒரு மாதிரி இருக்குது, யோவான் ஒரு மாதிரி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, மத்தேயு இயேசுவை மேசியாவாய், ராஜாவாய் காட்டுகிறார். அதனால் ஒரு ராஜா உயிர்த்தெழுந்தால் என்னெல்லாம் நடக்குமோ அதை மத்தேயு பேசுகிறார். மார்க் இயேசுவை ஊழியக்காரனாய் காட்டுகிறார். அதனால் ஒரு ஊழியக்காரன் உயிர்த்தெழுந்தால் ஊழியக்காரன் என்ன செய்வாரோ அதை அவர் எழுதுகிறார். லூக்கா இயேசுவை மனுஷகுமாரனாய், சாதாரண மனுஷனாய் காட்டுகிறார். அதனால் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் என்ன செய்வார் என்பதை அவர் எழுதுகிறார். யோவான் இயேசுவை தேவனாய் காட்டுகிற புத்தகம். யோவான் இயேசுவை தேவனாய் காட்டுகிறதுனால அவர் உயிர்த்தெழும் பொழுது தேவனாக உயிர்த்தெழுந்தார். தேவனாக என்பது பாதிதான், ஆனால் மீதி பாதியை தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட போகிறோம். ரைட்டா? ஒருவேளை உங்களில் நிறைய பேர் இதை தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து நாம் இன்றைக்கு அதை கற்றுக்கொள்வோம். சரி, ஏன் மரியாளால் இயேசுவை கண்டுபிடிக்க முடியல? இப்போ நீங்கள் பேசணும்னு 2 காரணம் கிறிஸ்தவத்தில் சொல்லப்படுகிறது பொதுவாக. ஏன் அவள் இயேசுவோடு கூட சுமார் 2 வருடங்களுக்கு மேலாய் வாழ்ந்த பெண். நம்ம மார்க்கில் நம்ம வாசிக்கிறோம், அந்த மரியாளுக்குள்ளே 7 பிசாசு இருந்துச்சு. 7 பிசாசையும் இயேசு துரத்தி இருந்தார். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பெண். அந்த பெண்ணை ஆண்டவர் விடுதலையாக்கி இயேசுவோடு கூட அந்த பெண் நடக்க ஆரம்பித்தாங்க. இயேசு வாழ்ந்த பகுதியும் இந்த பெண் இருந்த பகுதியும் அருகாமையில் உள்ள, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை போல தான் அவங்க இருந்த இடம். இயேசு இருந்தது நாசரேத்தில் வளர்ந்தார், அதனால நசரேன். இவங்க இருந்தது அந்த கலிலேயா கடல் பக்கத்தில். இயேசு ஊழியத்துக்கு வந்த பிறகு கப்பர்நகூமில் ஒரு வீடு எடுத்திருந்து அந்த வீட்டில் தான் அவருக்கு ஆஃபீஸ் நடந்துச்சு. அந்த வீட்டில் தான் அவர் தங்குவார். எனவே இந்த பகுதிகளில் இயேசு போகும் பொழுதெல்லாம் இந்த அம்மா கூடவே போவாங்க. இப்படி 2 வருஷமாய் பழக்கமான ஒரு நபரை பார்க்கும் பொழுது தெரியாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவரை இயேசு என்று அறியாது இருந்தால் என்ன காரணமாக இருந்திருக்கும்? நீங்கள் பேசணுன்னு வாய் திறந்து பேசணும். நீங்கள் சரியாக பேசுனீங்கன்னா பாஸ்டர் 8:45 இருக்காங்க, நான் 8:35 முடிச்சிடறேன். நீங்கள் பேசலைன்னா உங்களுடைய இரத்த பலிக்கு நான் காரணம் இல்லை. நீங்கள் பேசுங்க. என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறீங்க? எனக்கா யோசிச்சிருக்கீங்களா? சீசர்கள்லாம் இயேசு விட்டுட்டு போயிட்டேன். எனக்கு சரியா கேட்கல. ஓ, சீசர்களும் இயேசு ஒன்று போல இருந்தாங்க, அதனால இவரை பார்த்தோன்னே இயேசுன்னு தெரியலன்னு சொல்றீங்களா? அது காரணம்னு சொல்றீங்களா? சரி, ஓகே. வேற பொதுவாக 2 காரணம் சொல்றாங்க. ஒன்று என்னன்னா, இருட்டா இருந்துச்சு, அதனால நிற்கிறது இயேசுன்னு தெரியலன்றாங்க. ஏன்னா ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஆரம்பிக்குது, வாரத்தின் முதல் நாள் அதிக இருட்டோடு அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மை கிடையாது. ஏன்னா இந்த அம்மா கல்லறையை பார்த்துட்டு, நீங்கள் பைபிளில், அதாவது இப்போ தான் நம்ம கூகுள் கிறிஸ்தவங்களை மாறிட்டோம் இல்லையா, நீங்கள் வேணா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த கல்லறை தோட்டத்துக்கும் சீசர்கள் தங்கி இருந்த சீயோனுக்கும் எவ்வளவு தூரம்னு போட்டு பாருங்கள். இந்த பெண்கள் திரும்ப ஓடி போய் சீசர்களை கூட்டிகிட்டு திரும்ப வந்தாங்க. வரதுக்குள்ளே பொழுது விடிஞ்சிருச்சு. அதனால் இருட்டு ஒரு காரணம் அல்ல. ரைட்டா? ரெண்டாவது என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மா ஒரு காரணம் சொல்கிறாங்க, அவங்க யோசிச்சு சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாங்க, அதனால் அவர் இயேசுன்னு தெரியாட்டாலும் யாருன்னாவது தெரிஞ்சிருக்கணும்ல.
நான் சொல்ல புரியுதா? இயேசுன்னு தெரியாட்டாலும் யாருனாவது ஒரு ஆள் பேதுரு யோவான் யாரையாவது கூப்பிட்டுருக்கணும்ல, ஒன்றுமே கூப்பிடலை. ரெண்டாவது ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, அவருடைய சத்தம் அந்த அம்மாவுக்கு அடையாளம் தெரியல. அவங்க சொல்கிற காரணம், ஒரு சில நபர்கள் சொல்கிற காரணம் இல்லையா, பின்னாடி ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் அப்படின்றார். நீங்கள் யோசிங்க, 2 வருஷமாக ஒரு ஆளோட பழகினா அந்த சத்தம் நமக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ நம்ம ஊரில் ஒரு நீங்கள் வீட்டை தாண்டி போகிறீங்க, எப்படியே நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டுக்குள்ளே மோகன் சேனம் பிரசங்கம் ஓடுது டிவியில். நீங்கள் டிவியை பார்க்காமலே சொல்லிடுவீங்களா, சொல்லிட மாட்டீங்களா? சொல்லிடுவீங்க. அந்த சத்தம் கேட்டால் என்ன செஞ்சிருவீங்க? ஏன்னா ரொம்ப ஃபேமஸான சத்தம் இல்லை. இயேசு பண்ணின பிரசங்கத்தெல்லாம் நம்ம கேட்டிருக்குது, இயேசுவோடு கூட நடந்திருக்குது. அப்படின்னா எப்படி தெரியாமல் இருந்திருக்கும்? சத்தம் கூட அந்த அம்மாவுக்கு என்ன செய்யலை. ஆண்டவர் கேட்கிறார், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ கூட இந்த அம்மா என்ன செய்தான், அவரை தோட்டக்காரர்னு நம்புதான். உங்களுக்கு ஒரு படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தோணுதா? நீங்கள் என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது எப்படி சத்தம் கூட ஒரு மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கும்? 2 காரணங்களில் ஒன்று என்னன்னா, அவங்க இருட்டுன்னு நினச்சாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிலுவையில் இயேசு அடிக்கப்படும் பொழுது அவருடைய முக ரூபமே மாறி போச்சு, முகமெல்லாம் செதஞ்சிருச்சு, சதையாக அப்படியே தொங்கிச்சு. அதனால் அவரை பார்க்கும்போது அடையாளம் தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது கல்லறையை சுற்றி சீசர்கள் இல்லை, ஆனால் பெண்கள் நின்றாங்க. இந்த அம்மாவும் நின்னதா வேதம் பதிவு பண்ணுது. இந்த அம்மாவுக்கு கடைசியாக இயேசுவின் முகம் என்னது நினைவில் இருந்துச்சுன்னா, சிலுவையில் தொங்கின அந்த முகம் தான் நினைவில் இருந்துச்சு. அப்போ இவர் உயிர் தெழுந்து அந்த முகத்தில் எழுந்தா கூட பார்த்தா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இவைகளுக்கு பின்பாக வேறொரு சத்தியம் இருக்கிறது, அதை தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட போகிறோம். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அந்த அம்மாவுக்கு என்ன செய்யலை, புரிஞ்சிச்சு. ஆனால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சரி, இப்படி வச்சுக்கிடும். என்ன பாஷையில் பேசியிருப்பார்னு நினைக்கிறீங்க? என்ன பாஷையில் கேட்டிருப்பார்னு நினைக்கிறீங்க? பொதுவாக 4 பாஷைகள் அந்த நாட்களில் பேசினார்கள். 4 பாஷைகள் பேசினாங்க. இயேசுவும் இந்த 4 பாஷை பேசினார். 4 பாஷையில் பேசினாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் யோசிக்க நமக்கு டைம் இல்லை. ஏன்னா சில நேரங்களில் டிவியில் ஒருத்தர் சொல்லுவார், நான் நரகத்துக்கு போனேன், கர்த்தரனை நரகத்துக்கு கொண்டுட்டு போனார், அங்கே யூதாஸ் ஐயோ காட்டி கொடுத்துட்டேனே தமிழில் புலம்பினார். எப்படி புலம்பினாரா? யூதாஸ் எந்த காலத்தில் தமிழ் படித்தார்? அவர் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழிக்கும் அவருக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் நம்மால் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, தமிழ். ஒருவேளை தமிழ் கிறிஸ்தவங்க யாரும் அங்கே போய் சொல்லி கொடுத்துட்டாங்களோ என்னவோ. ஏன்னா நம்ம நிறைய நேரம் யோசிக்க மாட்டோம் இல்லையா? அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் டிவியில் சொல்கிறாரு, ஆண்டவர் என்னை பரலோகத்துக்கு கொண்டுட்டு போனான், இயேசுவுக்கு 5 அப்பம் 2 மீன் கொடுத்த அந்த சிறுவனை பார்க்கும்படி எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு. அதுக்கும் ஒரு கூட்டம் இருந்துட்டு வாயை பிளந்துட்டு அள்ளியிலே சொல்லுது. அந்த பையன் வளர்ந்துருக்கே மாட்டானா? நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? வேதத்தை படிக்கும் பொழுது கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் யோசிங்க. ஆண்டவர் சொன்ன சத்தியத்தை கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறுத்தி என்ன பண்ணுங்க, படிங்க. நாம் இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மரியாள்கிட்ட ஆண்டவர் என்ன பாஷை பேசியிருப்பார்? ஏன் புரியலை அந்த அம்மாவுக்கு? இவர் பேசின அந்த ஸ்லாங் அந்த அம்மாவுக்கு இவரை பார்த்தோன்னா தோட்டக்காரன்னு நம்பிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4 பாஷைகள் அந்த நாட்களில் பேசுவார்கள். முதல்ல லத்தீன் பேசுவாங்க. அவங்க எழுதுறதுனால நான் வரிசையாக சொல்கிறேன். அப்போ அது எப்படி பாஸ்டர் முதல்ல பேசுவாங்கன்னா கேட்டக்கூடாது, கேட்டால் லத்தீன் பேசுவாங்க. அன்னைக்கு ரோமர்கள் ஆட்சி செய்ததுனால ரோமர்கள், நூற்றுக்கு அதிபதி, போர் சேவகர்கள் இவர்கள் பேசிக்கொண்ட பாஷை லத்தீன் பேசுவாங்க. 2வது பொது மொழியாய் அன்னைக்கு கிரேக்கம் இருந்துச்சு. அலெக்சாண்டர் தன்னுடைய லாங்குவேஜை உலகம் முழுக்க கொண்டுட்டு போகணும்னு நினச்சாரு. பொதுமொழி இன்னைக்கு இருக்கிற இங்கிலீஷ் போல், இன்னைக்கு நம்ம எங்கே போனாலும் இங்கிலீஷ் இருந்தால் பொழைச்சிக்கலாம் இல்லையா? எங்கே படிக்க போனாலும் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கான்றாங்க. இல்லை, நான் தமிழ் செந்தமிழ் தான் நான் பேசுவேன் அப்படின்னா ஓரமாக போய் உட்காருன்றான். என்ன சொல்ல புரியுது உங்களுக்கு? இங்கிலீஷ் தெரிஞ்சால் உலகத்தின் எந்த பகுதிக்கும் போக முடியும், ஏன்னா அது பொதுமொழி. அப்போ இயேசு பண்ணின நிறைய பிரசங்கம் கிரேக்கில் தான் பேசினார், கிரேக்க மொழியில் தான் பேசினார். ஏன்னா பல நாட்டு மக்கள் கேட்டாங்க. அதனால் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அவர் பேசின மொழிகள் கிரேக்க மொழியில் பேசுவார் சில இடங்களில். 3வது யூதர்கள் மட்டுமே பேசிக்கொள்கிற ஒரு பாஷை இருந்துச்சு. அது எபிரேய பாஷை.
அந்த எபிரேய பாஷை என்பது தேவாலயத்திலையும் ஜெபாலயத்திலையும் மட்டும்தான் இயேசு பேசினார். ஒரிஜினல் பழைய ஏற்பாடு, அந்த புதிய ஏற்பாடு ஒரிஜினல் எடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய 21 25 வரைக்கும் இயேசு பண்ணின பிரசங்கம் எபிரேயத்தில் பேசியிருக்கிறார். ரைட்டா? சில வார்த்தைகள் நமக்கு அதிலிருந்து தான் எடுக்க முடியும். 4ஆவதாக ஒரு மொழி இருக்குது, அது பேச்சு மொழி. அது அராமேயம் அப்படின்றாங்க. அந்த பேச்சு மொழியில் பேசியிருக்கிறார். அந்த பேச்சு மொழிக்கு ஒரு தன்மை இருக்குது. நம்ம படிக்கிற மொழி ஒன்று, பேச்சு மொழி இருக்கு இல்லையா? இப்போ நமக்கு உதாரணத்துக்கு நீங்கள் புக்கில் படிக்கிறீங்கல்ல, இது படிக்கிற மொழி. பேச்சு மொழின்னு வரும் பொழுது ஏரியாவுக்கு மாறும். இப்போ சென்னையில் பேசுகிற தமிழ் வித்தியாசமாக இருக்கும், கோயம்புத்தூரில் பேசுகிற தமிழ் அது ஒரு மாதிரியாக இருக்கும், கன்னியாகுமரியில் பேசுகிற தமிழ் அது வேற ஒரு மாதிரியாக இருக்கும், திருநெல்வேலியில் பேசுகிறது வேற ஒரு மாதிரியா இருக்கும். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அப்போ இந்த பேச்சு மொழியிலேயே இயேசு வாழ்ந்த காலத்தில் கலிலேயாவில் பேசுகிற அரமேயம் வேற மாதிரி இருக்கும், எருசலேமில் பேசுகிற பாஷை வேற ஒரு மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் போய் சென்னை தமிழ் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழை நீங்கள் கண்டுபிடிக்க தான் செய்யணும். ஸ்ட்ரெயிட்டாக போய் அதில் தமிழ் அது லெஃப்டில் டேர்ன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அப்படின்னா இதில் தமிழ் எது? லெஃப்டில் டேன், அதுக்கடுத்து பண்ணி, இது லேவும் பண்ணியும் தான் தமிழ். மீதி என்னது? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இது 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 பேச்சு தமிழ். ஆனால் சில இடங்களில் இந்த கன்னியாகுமரி பக்கம் போயிட்டீங்கன்னா, அதுவும் இந்த களியாக்காவலை முட்டம் அந்த பக்கமெல்லாம் போயிட்டீங்கன்னா அவங்க பேசுகிற தமிழுக்கு நமக்கு ஆவிக்கு புதிய ஒரு ஆவிக்குரிய வரம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எப்படியோ எங்களுக்கு புரியும். இல்லை நமக்கு புரியாது. அவங்க பேசுகிற அந்த கன்னியாகுமரி அந்த அந்த முட்டம் அந்த அந்த பகுதியில் அந்த மீன் விற்பாங்க பாருங்க, அந்த சகோதரிமார் பேசுகிற தமிழ் நமக்கு சரியாக புரியாது. நம்ம நின்று கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்க சட்டக்குன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இப்போ இயேசு என்ன பாஷையில் பேசியிருக்கிறார் அப்படின்னா இந்த அரேமிய பாஷையில் தான் பேசியிருக்கிறார். ஆனால் கலிலேயாவில் பேசின அந்த ஸ்லாங்கில் பேசலை, இங்கே எருசலேமில் பேசுகிற அந்த ஸ்லாங்கில் பேசுகிறார். ரைட்டா? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் எப்போவுமே பைபிளில் யாரையுமே ஸ்திரீன்னு கூப்பிட மாட்டார். புதிய ஏற்பாட்டில் தான் அந்த யோவானில் தான் அந்த வார்த்தைகள் வருது. ஸ்திரியே அப்படின்ற வார்த்தை 2 இடத்துல வருது. ஒன்று அவங்க சொந்த அம்மாவை கூப்பிட்றாரு, இன்னொன்று இந்த அம்மாவை கூப்பிட்றாரு. எங்கேயுமே அவர் ஸ்திரியேன்னு கூப்பிட மாட்டார். அப்போ இது ஒரு காரணம், ஸ்திரியேன்னு கூப்பிட்டது ஒரு காரணம். 2வது இவங்க பேசின அந்த ஸ்லாங் இவருக்கு என்ன ஆயிடுச்சு, இது ஒன்றும் புரியலை. சரி, 3வது கேள்வி, அவரை ஏன் தோட்டக்காரராக இந்த அம்மா பார்த்துச்சு? வேற யாரோ பார்த்துருக்க கூடாதா? வேற யாரோவா பார்த்துருக்க கூடாதா? தோட்டக்காரரா ஏன் பார்த்துச்சு? தோட்டக்காரன்னு நம்ம நினைக்குது. ஏன் தோட்டக்காரன்னு நினைக்குது? நீங்கள் பேசணும்னு பாஸ்டர் டைம் ஆகிட்டே போகுது, நீங்கள் சொல்ல வந்தது சீக்கிரம் சொல்லி. ஏன் தோட்டக்காரன்னு சொல்லுதுன்னா, அந்த காலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு. நம்ம யோவா அந்த மார்க்கு 10 பார்க்குறோம், ஒரு குருடன் வர்றான், அவனை இயேசு அழைக்கிறார்னு சொன்ன உடனே மேல் வஸ்திரத்தை கலட்டி வீசிட்டு வர்றான்ல. ஏன்னா குருடர்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு, அரசாங்க உத்தியோகஸ்தருக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு, அந்த மத போதகர்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு. இயேசு போட்டிருந்த ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்ஸுனா தோட்டக்காரங்க போடுற ட்ரெஸ் போட்டிருங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இயேசு சிலுவையில் தொங்கும்போது ட்ரெஸ்ஸோட தொங்கினாரா ட்ரெஸ் இல்லாமல் தொங்கினாரா? சொல்லுங்க, ட்ரெஸ்ஸோட தொங்கினாரா ட்ரெஸ் இல்லாமல் தொங்கினாரா? அவர் ட்ரெஸ்ஸை உருவிட்டாங்க. ட்ரெஸ்ஸை உருவி சீட்டு போட்டு தங்களுக்குள் எடுத்துக்கொண்டாங்க. அவர் உடம்புல ட்ரெஸ்ஸு கிடையாது. கீழே இறக்கி அந்த அரிமத்தியா ஊரான் 2 சேலை, அந்த சீலைன்னு சொல்லுவாங்க, மரித்தோரை சுத்துகிறது, 2 வெள்ளை துணியை வாங்கிட்டு காலில் இருந்து கழுத்து வரைக்கும் ஒன்றும், தலையில மட்டும் சுத்துறதுக்கு ஒன்றும் சுற்றி வச்சுட்டாங்க. முதல்ல மரிக்கைக்கு முன்னாடி போட்டுற ட்ரெஸ்ஸை தங்களுக்குள்ள சீட்டு போட்டு எடுத்துட்டாங்க. மேலே சுற்றி இருந்த ட்ரெஸ் எல்லாம் எங்கே கிடக்குது? கல்லறையில் கிடக்குது. அப்போ இவர் எந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்காரு? இப்போ இந்த ட்ரெஸ் எங்கேருந்து கிடைச்சிச்சு? நான் சொல்கிறது நல்ல கவனிங்க, ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர முயற்சிக்கிறேன். டைம் சரியாக இருந்ததுன்னா கரெக்டாக முடிச்சிருவேன், அப்படி இல்லைன்னா இன்னொரு நாள் நம்ம சந்திப்போம். இல்லைன்னா நீங்கள் ஜோம் பண்ணி கேட்டுக்கோங்க. அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அந்த அம்மா கண்டுபிடிச்சிருச்சு, இவர் தோட்டக்காரன் அப்படின்னு சொல்லி. அதனால ஒரு தோட்டக்காரன்னு இந்த அம்மா என்ன செய்யுது? நினைக்குது.
இவர் தோட்டக்காரர் நினைக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க. இப்படி சொல்லுவோம், இயேசு மரித்த, பாருங்க, ஒரு அறிவான சர்ச்சைக்கு தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கேருந்து நிறைய பிள்ளைங்கள்லாம் சண்டே கிளாஸ் எடுக்க வரும்போது அவங்க நடத்தினதெல்லாம் அந்த விபிஎஸ் நானே மறந்துட்டேன் அவங்க நடத்தின விதமெல்லாம் பார்த்து. சரி, இயேசு மரித்த அந்த இடம், மரித்த அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா, அவர் மரித்த இடத்துக்கு அது ஒரு ஜங்ஷன். அன்னைக்கு சிலுவையில் அறையிறவங்கலாம் எப்படி அறைவாங்க அப்படின்னாச்சுன்னா, ஜனங்கள் அதிகமாய் வந்து போகிற சந்துகளில் தான் அறைவாங்க. ஏன்னா அது ரோமர்கள் கொடுக்குற பெரிய தண்டனை, அதிகபட்ச தண்டனை தான் இது. அப்படி அறையப்படும் பொழுது என்ன குற்றத்துக்காக இவர் அறையப்படுகிறார்னு மேலே எழுதி வச்சிருப்பாங்க. அது எதை காட்டும்னா, ஒரு எச்சரிப்பை காட்டும். நீயும் நாளைக்கு இந்த தப்பு பண்ணனா உனக்கும் இதுதான் தண்டனைன்னு சொல்லி ஜனங்கள் வந்து போகிற இடத்துல தான் அதை என்ன செய்வாங்க, வச்சிருப்பாங்க. இயேசு இருந்த அறையப்பட்டிருந்த அந்த இடத்துல 2 பெரிய ரோடுகள் போகுமா. எப்போவுமே ஆட்கள் வந்து போகிற இடம். ஒன்று தமஸ்குக்கு போகிற ரோடு, நான் போகலை, ஆனால் இதெல்லாம் என்ன சொல்கிறது, தேடி வாசிங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். வேதத்தில் என்ன பண்ணணும், தேடி வாசிங்க. ஒரு காரியத்துக்கு நம்ம நிறைய காரியங்கள் பிரயாசப்படுறோம் இல்லையா, டியூஷனுக்கு போகிறோம், அது படிக்கிறோம், இது படிக்கிறோம், என்னென்னவோ படிக்கிறோம். பைபிள் சம்மந்தமாக மட்டும் நம்ம தேடவே மாட்டோம். தேடுறீங்களா? தேடவே மாட்டோம். ஆண்டவர் சொல்கிறார், தேடி வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அதை கொண்டு வந்து நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணுவார். இன்னொரு பகுதி யோப்பா பட்டணத்துக்கு போகக்கூடிய பாதை. அப்போ இந்த 2 பாதையும் சேர்ந்த இடத்து பக்கத்தில் தான் இவரை சிலுவையில் அரைஞ்சிருந்தாங்க. அப்போ அவர் அடக்கம் பண்ணதும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வேற யாரோ வந்திருக்கலாம், எதுக்கோ வந்திருக்கலாம். இந்த அம்மா கரெக்டாக கேட்குது, நீங்கள் தோட்டக்காரர் தான் இந்த அம்மா நினைச்சிருச்சு. ரைட், இதோட இந்த கதை முடிகிறது. நாம் அப்படியே அங்கே போவோம். ஆதியாகமத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னாடி இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்ல, அந்த இடம் தோட்டத்தில் இருந்துச்சா, தோட்டத்துக்கு பக்கத்தில் இருந்துச்சா? நம்ம ஏன் தோட்டக்காரன்னு கேட்டுச்சு? தோட்டத்தில் இருந்துச்சா, தோட்டத்துக்கு பக்கத்தில் இருந்துச்சா? தோட்டத்தில். எதுக்குமே பதில் சொல்ல முடியாது பாஸ்டர், சான்ஸே கிடையாது. நாங்கள் ஆண்டவர் கேட்டாலே பதில் சொல்ல மாட்டோம். தோட்டத்தில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. 2 3 4 5. தோட்டத்துக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. இந்த எதுக்குமே கை தூக்காத கூட்டம் என்ன கூட்டம்? நீங்கள் எல்லாம் பாட்டு என்னத்தையாவது போட்டுக்கோங்க, என்னத்தையாவது போட்டுக்கோங்க. அப்படியா? யோவான் 19:41 வாசிங்க. நல்ல கவனிங்க. அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அதாவது தமிழ்ல இப்படி இருக்குது, இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு உள்ளதான் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். அந்த ஜங்ஷன்ல அந்த தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துக்கு உள்ளதான் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். சிலுவையில் அறையப்பட்ட அந்த தோட்டத்துல வெட்டி வச்சிருந்த புது கல்லறையில அவரை தூக்கி அடக்கம் பண்ணாங்க. ரைட்டா? வேதத்துல 3 தோட்டங்கள் முக்கியமான தோட்டம். பைபிளில் 3 தோட்டங்களை குறித்து முக்கியமாக எழுதப்பட்டிருக்குது. 1 ஆண்டவர் படைத்த ஏதேன் தோட்டம். 2வது இயேசு முதலாய் ரத்தம் சிந்தின கெட்சமனே தோட்டம். 3வது இயேசு மரித்து அடக்கம் பண்ணி உயிர்த்தெழுந்த இந்த கல்லறை தோட்டம். 3 தோட்டங்கள் எழுதப்பட்டிருக்கு. சரி, முதல் தோட்டத்துக்கு போவோம். வேகமா டக்குன்னு வேகமா வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களாம்மா? வீட்டில் இருக்கா? சரி, அங்கேயே இருக்கட்டும். சரி, தேவனாகிய கர்த்தர் கிழக்கிலே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி. போதும். முதலாவது மனுஷனை படைக்கும் பொழுது மனுஷன் வாழ்வதற்குன்னு சொல்லி மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் படைச்சாரா? சொல்லுங்க, படைச்சாரா படைக்கலையா? படைச்சார். அப்புறம் ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு தோட்டத்தை உண்டாக்குறாரு? அதுவும் பைபிள் சொல்லுது கிழக்கே. இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன் ஆண்டவர் சம்பந்தம் இல்லாமல் கிழக்கு, வடக்கு, மேற்கு இதெல்லாம் எழுதுறாருன்னா எங்கேயாவது இது தேவைப்படும். நான் சொல்ல புரியுதா? எங்கேயாவது தேவைப்படும். அன்னைக்கு இதெல்லாம் எடுத்து ஒன்றா வாசிங்கன்னா ஒரு பெரிய வெளிப்பாடு அதில் வச்சுருப்பார். இப்போ எங்கே ஆரம்பிக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, பூமியை படைச்சிருக்கிறார். பூமிக்கு கிழக்கு பக்கத்தில் ஒரு தோட்டத்தை உண்டாக்குகிறார். ஒரு தோட்டத்தை என்ன பண்ணுறாரு?
ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா அவரே கிரியேட் பண்ணுறான்னு இருக்கும். பிளான்டட், அது என்ன சொல்கிறது, நடுகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு என்ன சரிதானம்மா? அதாவது என்னன்னா எபிரேய வார்த்தை, அதுக்கு பயன்படுத்தியிருக்கிற எபிரேய வார்த்தை அது போக 2 இடத்துல வருது ஆதியாகமத்தில் மட்டும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் 9:30 வருது. நோவா பயிர் இடுகிறவனாய் மாறி திராட்சை தோட்டத்தை நாட்டினான் அப்படின்னு வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 21:33 நினைக்கிறேன், ஆபிரகாம் பெயர் சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கின்னு வருது. இந்த 3 இடத்துலையும் ஒரே வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா அவரே தோட்டத்தை கிரியேட் பண்றார். ஏன் கிரியேட் பண்றார்? ஏன்னா அவர் தன்னை தோட்டக்காரராய் காட்ட விரும்புகிறார். தன்னை தோட்டத்தை உருவாக்குறவர் என்ன செய்யறாரு, காட்டணும்னு விரும்புகிறார். அவரே தோட்டத்தை உருவாக்குகிறார், பார்த்து பார்த்து செய்யறார். அது எப்படி செஞ்சிருப்பாரு? யாரு செடி தோண்டினது, யார் தண்ணி ஊத்துனது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ரைட்டா? நம்ம எப்படியும் பரலோகத்துக்கு போவோமா சொல்லுங்க, போவோமா? அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எப்படி உண்டாக்கினீங்கன்றதை என்ன செய்வோம், கேட்போம். ஏன்னா எனக்கு நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. திடீர்னு சாப்பிட்ட உடனே பரலோகத்துக்கு போகிறதும் வருகிறதும் அந்த மாதிரிலாம் இல்லை. நமக்கு இங்கே இருக்கிறது மட்டும்தான் தெரியும். இதை தாண்டி வேற எதுவும் எனக்கு தெரியாது. எனவே தேவன் வந்து தோட்டத்தை உண்டாக்கினார்னு வசனம் சொல்லுங்க. தோட்டத்தை என்ன பண்ணாரு? கிரியேட் பண்ணார். அந்த கிரியேட் பண்ண தோட்டத்தை மனுஷனை கொண்டு வந்து மனுஷனை உள்ள வச்சுட்டார். ரைட்டா? இப்போ இந்த தோட்டத்தை உள்ள வச்சா தோட்டத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. இதெல்லாம் நமக்கு தெரியும். கடைசி 3ஆம் அதிகாரம் கடைசிக்கு வாங்க. நடந்த பிறகு என்ன நடந்துச்சு? அடுத்து மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கு, இங்கேயும் அந்த கிழக்கை வருது. நல்ல கவனிங்க, பூமிக்கு கிழக்க ஒரு தோட்டம். ரைட்டா? ஏற்கனவே பூமியே ரொம்ப பிளஸ்ஸிங்காக தான் இருக்குது. மரம் செடி கொடிகள்லாம் இருக்குல்ல. இப்போ இன்னைக்கு இருக்கிற பூமி நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லுங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஆமா, இத்தனைக்கும் இந்த பூமியை ஆண்டவர் சபித்தார். அப்படிதானே? ஏவாளை சபித்தார், பிசாசு சபித்தார், மனுஷன் நிமித்தம் பூமியை சபித்தார். சபிக்கப்பட்ட பூமியை சில நேரங்களில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. அழகா இருக்குன்னு தான் நம்ம கொடைக்கானல் போறோம், ஊட்டி போறோம் இல்லையா? இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, நீங்களும் போறது இல்லையா? போறோம் இல்லையா? சபிக்கப்பட்ட பூமியே இப்படி இருந்துச்சுன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி எப்படி இருந்திருக்கும்? ஆனா ஆண்டவர் பாருங்க, இவைகளுக்கு மத்தியில் தன் பிள்ளைகளுக்கு ஒன்றை நானே செய்யணும்னு சொல்லி தோட்டக்காரரா உன்னை உருவாக்கி அங்க உள்ள மனுஷனை வச்சுட்டான். இப்ப அந்த மனுஷன் தவறு பண்ணின உடனே அந்த மனுஷனை துரத்தி விடுகிறார். மனுஷன் என்ன பண்றாராம்? துரத்தி விடுகிறார். துரத்தி விட்டுட்டு கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் வைக்கிறார். எங்க வைக்கிறார்னு பைபிள் சொல்லுது? எங்க வைக்கிறாரு? இப்படி வச்சுக்கிடுவோம். நம்ம இருக்கிற இந்த இடம் வந்து ஏதேன் தோட்டம்னு வச்சுக்கிடுவோம். கிழக்கு எங்க தானே, சரிதானே? கிழக்கு பக்கம் மட்டும்தான் வாசல், அதுக்கு வேற எங்கேயும் வாசல் கிடையாது. கரெக்டா கிழக்கு பக்கத்துல கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாரு? வச்சுட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாசல் எந்த பக்கம்? கிழக்கு பக்கம். கிழக்கு பக்கத்துல வச்சுட்டார். அங்க 2 விஷயம் இருக்குது. ஒன்று கேருபீன், இன்னொன்று சுடர் ஒளி பட்டை. இப்படி வச்சு மனுஷனை வெளியே தள்ளிட்டான். மனுஷன் ரொம்ப காலம் வாழ்ந்தான் இல்லையா? ஏதேன் எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியும் அப்படின்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. பார்க்கணும்னு போனா கூட பையனை கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கிறோம், இங்கே தான் ஏதேன் இருந்துச்சுன்னு காமிச்சாலும் அங்கே சுடரொளி பட்டயம் இருக்குது, கேருபீன்கள் இருக்குது. இதை தாண்டி உள்ளே போக முடியும். நான் சொல்ல புரியுதா? இதை தாண்டி உள்ளே போக முடியும். இதை தாண்டி உள்ள என்ன இருந்துச்சுன்னா தேவன் உலாவுகிற இடம், தேவ பிரசனம் நிரம்பி இருக்கிற, சரிதானா? அன்னைக்கு தேவன் வந்து உலாவுகிற இடம் எதுனா ஏதேனுக்குள்ள மட்டும்தான் வருவார். என்ன வேதம் சொல்லுகிறது? பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தருடைய சத்தம். அப்ப தேவ பிரசனம் நிறைஞ்ச இடத்தை பாதுகாக்கிற பொறுப்பு கேருபீன்களுக்கும் சுடரொளி பட்டயத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது 2 நிக்கட்டும். 2 விஷயம் சொல்லிட்டேன். 3வது வாங்க, மத்தேயு 27 50 51. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை
மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. இப்ப என்னன்னா, இயேசு சிலுவையில் தொங்குகிறார். இயேசு சிலுவையில் தொங்குற இடமும் தேவாலயமும் எவ்வளவு தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 அடி தான். இங்கிருந்து பார்த்தா அங்கே தெரியும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இங்கிருந்து பார்த்தா என்ன செஞ்சிடும் தெரியும். இப்படிப்பட்ட இடத்துல இயேசு தொங்குகிறார். கடைசியில வார்த்தையை பேசும் பொழுது பூமி அதிர்கிறது. அதெல்லாம் முக்கியமானது என்னன்னா, தேவாலயத்தின் திரைச்சில என்ன செஞ்சிருச்சான்? ஆமா, அந்த தேவாலய திரைச்சிலை கனமான நூலில் பின்னும்படி ஆண்டவர் சொல்வார். 3 கனமான நூலும் 1 லேசான நூலும், அப்படிதான் அந்த திரைச்சிலை பின்னுவாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது கிழிப்பதற்கோ கிழிந்து வருவதற்கோ சான்ஸே இல்லைன்றாங்க. வாய்ப்பே கிடையாது. ஒன்று வெட்டி எடுக்கணும் மேலே இருந்து, இல்லைன்னா தீ வச்சு என்ன செய்யணும், கொளுத்தணும். அப்படி இல்லாமல் அது அப்படி வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்றான். நான் ஒரு 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 இது சம்பந்தமாக சரித்திரத்துலேருந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் அதை நம்புகிறேன், அதனால் நான் அதை சொல்கிறேன். அந்த 1ஆம் நூற்றாண்டில் ஒரு சரித்திர ஆசிரியர் வாழ்ந்தார். அவரை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சரியாக அந்த இங்கிலீஷில் கரெக்டாக வரலை, எனக்கு புரிஞ்ச இங்கிலீஷில் நான் சொல்கிறேன். அவர் பேர் ஜோசிஃபஸ், ஞாபகம் இருக்கா? 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சரித்திர ஆசிரியர். இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறார். அப்போ அவர் இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார் தன்னுடைய நூலில். அந்த நூலுடைய பேர் என்னன்னா, யூதர்களின் யுத்தம், ஜூவிஷ் வார் அப்படின்னு அதுக்கு பேர். தமிழில் யூதர்களுடைய யுத்தம். அதில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னாச்சுன்னா, ரோமர்களை எதிர்த்து யூதர்களில் நடுவில் இயேசு என்கிற ஒருவன் தோன்றினான். அப்படி எழுதுறத நான் அப்படியே சொல்றேன். அப்படி ஒரு தோன்றினான், அவர்தான் மேசியா என்று யூதர்கள் நம்பினார்கள். ஆனால் ரோமர்கள் அவரை பிடித்து சிலுவையில் அறைந்தார்கள். அவரை சிலுவையில் அறைகிற அன்று யூதர்களுடைய தேவாலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது மேலிருந்து நெருப்பு போன்ற ஒரு கத்தி இறங்கி வந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற அந்த திரைச்சிலையை வெட்டினதை ஆசாரியர்கள் பார்த்து பயந்து ஓடினார்கள் அப்படின்னு எழுதுறாங்க. ரைட்டா? நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, நான் நம்புறேன். ஏன்னா பைபிளில் ஒரு வசனத்தை நான் காட்டுறேன், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லூக்கா எடுங்க, இதே சம்பவத்தை லூக்கா எழுதுகிறார் பாருங்க. லூக்கா 23 44 45 46. நான் முடிப்பேன்னு சொன்னதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. வேகமாக எடுங்க, டக்குன்னு முடிச்சு. நல்ல கவனிங்க. ஒரு ஆள் வாசிக்கிட்டு மற்றவங்க நல்ல கவனிங்க, ஷார்ப்பாக கவனிங்க. ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமா இருந்தது. 12 மணி 12 மணிலிருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. ரைட், நல்ல கவனிங்க. சூரியன் இருட்டாயிடுச்சு, அந்தகாரம் ஆயிடுச்சு, ஃபுல்லா இருட்டு. ஆனா சிலுவையில் இயேசு தொங்குகிறார். 6 வார்த்தை பேசிட்டார், கடைசி வார்த்தை பேசணும். அவங்க வாசிச்சாங்கன்னா பின்னாடி வரும். 6 வார்த்தை பேசிட்டார், 7வது வார்த்தை பேசணும். 6வது வார்த்தைக்கும் 7வது வார்த்தைக்கும் ஒரே ஒரு சிக்னல் தான் இருக்குது. அந்த சிக்னல் 6வது வார்த்தை என்னன்னா முடிந்தது. 6வது வார்த்தை என்னது? முடிந்ததுன்னு பேசிட்டார். 7வது வார்த்தை அந்த வேலையை முடிச்சுட்டா இவருடைய ஆவியை பரலோகத்துக்கு அவர் என்ன செஞ்சிடணும், அனுப்பணும். ஆனா அந்த முடிந்ததுக்கும் இந்த இதுக்கும் இடையில ஒரே ஒரு சிக்னலுக்காக அவர் தொங்கி கொண்டிருக்கிறார். அந்த சிக்னலை தான் அவர் வேதத்துல சொல்லுகிறார். இருட்டாயிருச்சு, சூரியன் அந்தகாரப்பட்டுச்சு. அடுத்து என்னவா? திரைச்சீலை கிழிந்தது. அடுத்த வார்த்தை இயேசு. இப்ப பாருங்க, திரைச்சீலை கிழிஞ்ச உடனே இயேசு இப்ப என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? அதாவது திரைச்சீலை கிழிஞ்ச உடனே இவர் பேச ஆரம்பிக்கிறார். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபுல்லா இருட்டு, தேவாலயம் அங்க இருக்கு. பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் இப்படி வச்சுக்கணுமே,
இந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, ஸ்க்ரீனுக்கு உள்ளே இருக்கிறது மகா பரிசுத்த ஸ்தலம், ஸ்க்ரீனுக்கு வெளியில் இருக்கிறது பரிசுத்த ஸ்தலம். இப்போ இங்கே நடக்கிறது வெளியில் தெரியாது. வெளியில் தெரியுமா? அந்த வாசலுக்கு தெரியுமா? ஆனால் இயேசுக்கு அந்த கோடு வேர்டு என்னன்னா, இந்த திரசில கிழியணும். கிழிஞ்சாதான் 7வது வார்த்தை அவர் என்ன செய்யணும்? பேசணும். எப்படி? இருள் ஆயிடுச்சு, அந்தகாரம் ஆயிடுச்சு, திரைச்சில கிழிஞ்சிச்சான், 7வது வார்த்தை அவர் பேசினாராம். எப்படி நடந்திருக்கும் சொல்லுங்க? எப்படி இந்த சிக்னல் கரெக்டாக கிடச்சிருக்கும் நீங்கள் நம்புறீங்க? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதா? அதனால தான் நான் நம்புகிறேன் அந்த மனுஷன் எழுதினது உண்மைன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நெருப்பு போன்ற ஒன்று எல்லாமே இருட்டாக இருக்கும்போது ஒரு சின்ன மெழுகுத்திரி இருந்தால் கூட அந்த மெழுகுத்திரியோட வெளிச்சம் தெரியுமா தெரியாதா? மகா பரிசுத்த தலம் முழுக்க முழுக்க பசும் பொன்னினால் ஆனது. லேசாக ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுட்டா போகிறோம், இங்கே இருக்கிற அந்த பிரைட்னஸ் வாசலை தாண்டி அடிக்கும். இயேசுவுக்கு அது ஒரு சிக்னலாக இருந்துச்சு. சரி, நீங்கள் நம்புறாலும் சரி நம்பாம போனாலும் சரி, மெயின் மேட்டர் என்னன்னா, இப்போ அந்த திரைச்சீலை என்ன செஞ்சிருச்சு? கிழிஞ்சிருச்சு. சரி, இந்த திரைச்சீலை கிழிஞ்சதுக்கும் இவரை தோட்டக்காரரை பார்த்ததுக்கும் என்ன மேட்ரு? எடுங்க யாத்திராம 26:30 எடுங்க. ஆ 31 யாத்திராகமம் 26:31. அந்த திரைச்சீலை எப்படி செய்ய சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இளநீல நூல், ஒரு திக்னஸான இளநீல நூல், திக்னஸான ரத்தாம்பர நூல், திக்னஸான சிகப்பு நூலும், மெல்லிய சாஃப்டான மெல்லிய பஞ்சு நூல், மொத்தம் 4 நூல். ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ணி விசித்திர வேலைன்னு எம்ப்ராய்டிங், அதுக்கு பேர் என்னது? நம்ம நூலில் நம்ம சட்டையிலலாம் எம்ப்ராய்டிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த திரைச்சீலை செய்யணுமா, திரைச்சீலையில் எம்ப்ராய்டிங் பண்ணணுமா. எத்தனை கேருபீன்? சிங்கிள் சொல்லலை, கேருபீன்கள். அப்போ எப்படின்னா, இந்த திரைச்சீலை இப்படி இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ஒரு கேருபீன், இந்த பக்கம் ஒரு கேருபீன். இதை செஞ்சு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மாட்டி விட்டுருவாங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாருமே போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மட்டும் போவார். அதுவும் போகும்போது மணியை கட்டிக்கிட்டு போகணும். ஜீவனுக்கே உத்தரவாதம் கிடையாது. ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்கள் வருவார்கள், வேலை செய்வார்கள். இப்போ எல்லாரும் எதை பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த திரைச்சீலையை பார்ப்பாங்க, திரைச்சீலைக்கு முன்னாடி இருந்த கேருபீனை பார்ப்பாங்க. இயேசு சிலுவையில் தொங்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, இந்த கேருபீன் ரெண்டா என்ன பண்ணிருச்சான்? 2க்கு நடுவில் 2ஆ பிரிச்சார். ஏன் இந்த கேருபீன்கள் நம்ம அங்கே வாசித்தோம், ஆதி ஆகமத்தில் வாசித்தோம். கேருபீன் ஆண்டவர் எதுக்கு வச்சுருந்தாரு? ஏதேனுக்குள்ள மனுஷன் என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. ஏதேனை பார்க்கணுன்னா எதை மட்டும்தான் இப்போ பார்க்க முடியும்? கேருபீனை மட்டும்தான் பார்க்க முடியும். அதை தாண்டி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். இங்கேயும் அவர்கள் எதை பார்ப்பாங்கன்னா, கேருபீனை மட்டும்தான் பார்ப்பாங்க. இதை தாண்டி உள்ள என்ன இருக்குன்னு என்ன செய்ய மாட்டாங்க? பார்க்க மாட்டாங்க. ஏதேன் எப்படி தேவன் தங்கின இடமோ, மகா பரிசுத்த ஸ்தலமும் பழைய ஏற்பாட்டில் தேவன் தங்கி இருந்த இடம். ஏதேனில் எப்படி தேவ பிரசன்னம் நிறைஞ்ச இடமா இருந்துச்சோ, மகா பரிசுத்த ஸ்தலமும் அதே போலதான் என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு. இப்ப இயேசுவின் மரணத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த கேருபீன்களுக்கு நடுவிலே அந்த சுடரொளி பட்டயம் போன்ற ஒன்றை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த திரையை அப்படியே கிழிச்சு 2ஆ திறந்துட்டான். அங்கே வாசலை அடைத்தால் மனுஷன் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி, அதே வாசலை இயேசு சிலுவையில மரித்து தன்னுடைய மரணத்தின் மூலமாய் அதை என்ன பண்ணியிருக்காரு? திறந்துட்டார். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? அப்ப சிலுவையில் அவர் மரிக்கும் பொழுது மேசியாவை மரிச்சார், பல விகிதங்கள்ல மரிச்சார். அதில் ஒன்று என்னன்னா, தோட்டக்காரராகவும் அவர் என்ன பண்ணாரு? மரித்தார். தோட்டக்காரரா மரிச்சார்னா உயிரோடு எழும்பும் போது எப்படி எழும்பணும் சொல்லுங்க? எப்படி எழும்பணும்? தோட்டக்காரரா எழும்பணும். அவர் தோட்டக்காரரா எழும்புறத மக்களுக்கு சொல்லணும். சொல்றதுக்கு யாராவது ஒரு விட்னஸ் வேணும். அந்த விட்னஸ் அவரை எப்படி பார்க்கணும்னா, தோட்டக்காரரா என்ன செய்யணும்? பார்க்கணும். அவங்களுக்கு புரியணுன்ற அவசியமே இல்லை. அதனால தான் இயேசு அங்கே போய் நிற்கும் போது எப்படி நின்னார்னா, தோட்டக்காரரை போல என்ன செஞ்சாரு? போய். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? லேலுயா, புரியுது அவங்களுக்கு? அவர் தோட்டக்காரர் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தேவன் படைத்த தோட்டத்துக்குள்ள மனுஷனுக்கான ஜீவ விருட்சம் இருந்துச்சு. மனுஷன் படைத்த தோட்டத்துல இயேசுவுக்கு என்ன மரத்தை கொடுத்து வச்சிருந்தாங்க சொல்லுங்க? இவர ஒரு தோட்டத்துல, இவருக்கு ஒரு தோட்டத்துல ஒரு இடம் கொடுத்தாங்க. என்ன மரத்தை வச்சிருந்தாங்க? சிலுவையில கொலை பண்ணுகிற மரம்.
கலாத்தியர் 3:13 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டான் என்று எண்ணி இருக்கிறபடி இயேசுவுக்கு இந்த பூமியில தோட்டத்துல கொடுத்த மரம் என்னன்னா சபிக்கப்பட்ட ஒரு மரத்தை கொடுத்தாங்க. அந்த மரத்துல தொங்கி உங்களுக்கும் எனக்குமான ஜீவன் தருகிற அந்த வாசலை அவர் என்ன பண்ணாரு? திறந்து கொடுத்தார். லேலூயா. இத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? அவர் வெறுமனே நம்முடைய இரட்சகர் மாத்திரமல்ல, நமக்கான ஜீவனுக்கான வாசலை திறந்து கொடுத்தவர். அவர் இன்றைக்கும் நம்முடைய தோட்டக்காரராக இருக்கிறார். லேலூயா. யோவான் 15 இயேசு சொல்வார், என் பிதா. அந்த தோட்டம் நீங்க கூடுமானால் கூகுள சர்ச் பண்ணி பாருங்க. இயேசு சிலுவையில் மரிச்சிருந்த அந்த தோட்டம் என்ன தோட்டம்னா திராட்சை தோட்டம். எந்த தோட்டம்? திராட்சை பயிரிடுகிற பகுதியில் ஒரு பகுதி பெரிய பாறையாக இருந்துச்சான். சாலமோன் தேவாலயம் கட்டும் போது அந்த பாறையை உடைச்சி கற்களை எடுத்து கட்டினார். இதை பார்க்கறதுக்கு இப்போ மண்டை ஓடு போல இருந்திருக்குது. அதில் ஒரு தோட்டத்தில் தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. இயேசு இந்த யோவான் 15 சொல்லுவார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அதான் முக்கியமான வார்த்தை. யார் தோட்டக்காரர்? யாரு? என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நீங்க யோசிங்க, இப்ப இயேசு தோட்டக்காரரா நிற்கிறார். இயேசு தோட்டக்காரரா நிற்கிறார். ஆனால் அவர் சொல்லும்போது என்ன சொல்றதுன்னா, பிதா தான் யாரு? தோட்டக்காரர் அப்படின்றார். யோவான் 14 பிலிப்பு கேட்பாரு, பிதாவை எங்களுக்கு காட்டும், அது எங்களுக்கு போதும் அப்படிம்பார். அப்ப இயேசு சொல்வார், பிலிப்புவே, இவ்வளவு காலம் நீ என் கூட இருந்தும் நீ அவரை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை கண்டவன் சொல்லுங்க, என்னை கண்டவன் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். யோவான் 17:3 இயேசு ஜெபம் பண்ணுவார், ஒன்றான மெய்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. 2 பேருமே ஒன்னாதான் இருக்கிறாங்கன்றத அறிகிறது தான் நித்திய ஜீவன். அந்த 2 பேருமே ஒன்றுன்றதை வெளிப்படுத்தின வேத பகுதியில் ஒன்று என்னன்னா, அந்த மரியாளுக்கு தன்னை என்ன செய்றாரு? தோட்டக்காரராக வெளிப்படுத்துறார். அதனாலதான் அந்த அம்மா தொட வந்த உடனே ஒரு சொன்னார், என்னை தொடாத, நான் இன்னும் மேலே போய் இன்னும் சங்கமம் ஆகலை. அன்னைக்கு சாயங்காலம் எம்மாவூர் சீசர்களுக்கு சொன்னார், நீங்கள் வந்து என் கையை என்ன பண்ணுங்க, தொட்டு பாருங்க அப்படின்னா. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவர் வெறுமனே சிலுவையில் மரித்தது சும்மா மட்டும் இல்லை, நமக்கான தோட்டக்காரராய் மரித்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்னா, ஏதேனுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையை நம்ம என்ன செய்கிறோம்? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய மேன்மை என்னன்னா, இன்னைக்கு நமக்கு இயேசு ஏதேனுக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் பிரகாரத்தோட நின்றுக்கிடுவாங்க, அதுக்கு உள்ள வர முடியாது. உள்ள வரணும்னா அவன் ஆசாரியனா இருக்கணும், அதையும் தாண்டி வரணும்னா அவன் பிரதான ஆசாரியனா இருக்கணும். அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வர முடியும். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படின்னா, நம்ம குளிக்க போனாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், பெட்ல உட்காந்து டீ குடிச்சாலும் சொல்லுங்க, காலேஜுக்கு போனாலும், வியாபாரம் பண்ணினாலும், ஆடு மேய்த்து கொண்டிருந்தாலும், சொல்ல புரியுதா? ஏதேனின் வாழ்க்கையை நமக்கு என்ன செஞ்சாரு? அவருடைய மரணம் நமக்கு கொடுத்திருக்கு. இதை எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார், புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு அவர் உண்டு பண்ணினார். லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிச்சு? நிஜமாவே புரிஞ்சிச்சா? ரைட். நான் சொன்ன டைம் வந்துருச்சு. நான் ஜெபம் பண்ணி முடிப்போம்.